டெல்டா மற்றும் மத்திய மாவட்டங்கள். இதுல தஞ்சாவூர், திருச்சி, நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டங்களை கணக்கில் எடுத்துக்கிறது சாட்ஜிபிடி. சாட்ஜிபிடி மொத்தம் 64 சீட்டுகளை இந்த ஏரியால கணக்கில் எடுத்துக்கிறது. அதுல திமுக 42ல இருந்து 48 சீட்டு ஜெயிக்கலாம். அதிமுக 10ல இருந்து 15 தொகுதிகள் ஜெயிக்கலாம். டிவிகே 2ல இருந்து 5 தொகுதிகள் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாட்ஜிபிடியோட கணிப்பா இருக்கு. அதுவே கிளாடிஏ கிட்ட வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் காவிரி டெல்டா, மத்திய தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி 2 தான் பிரிக்கிறாங்க. கிளாடிஏ என்ன சொல்லுது அப்படின்னா காவிரி டெல்டான்னு சொல்லி 28 தொகுதிகளை கொண்டு வருது. அது தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை 4 டிஸ்ட்ரிக்ட் கணக்கில் எடுத்துக்கிறது. இந்த 28 தொகுதிகளில் திமுக 13, டிவிக்கு 5, அதிமுக 9, அதர்ஸ் அப்படின்னு 1 அப்படின்னு சொல்லி கிளாடியோட கணிப்பா இருக்கு. அதுவே மத்திய தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா திருச்சி, கரூர், பெரம்பலூர் இதுல 22 சீட்டுகளை கிளாடியை கணக்கில் எடுத்துக்கிறது. அதுல திமுக 8, டிவிக்கு 6, அதிமுக 6, அதர்ஸ் 2 அப்படின்னு சொல்லி கிளாடியோட ப்ரெடிக்ஷனா இருக்கு. ஜெமினி கிட்ட வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி என்ன சொல்லுது, மத்திய தமிழ்நாடையும் காவிரி டெல்டாவையும் சேர்த்து 34 தொகுதிகளை கணக்கு சொல்லுது. அந்த 34 தொகுதிகளில் 20லிருந்து 24 தொகுதிகள் திமுக கூட்டணி ஜெயிக்கலாம். அதிமுக கூட்டணி 6லிருந்து 10 தொகுதிகள் ஜெயிக்கலாம். டிவிக்கு 2லிருந்து 4 தொகுதிகள் ஜெயிக்கலாம். அதர்ஸ்ன்ற இடத்துல இங்கேயும் 0 to 2 தொகுதிகள் அப்படின்னு சொல்லி ஜெமினியோட ப்ரெடிக்ஷனா இருக்கு. ஓவராலா தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சாட்ஜிபிடியோட கணிப்பு என்னவா இருக்குன்னா மொத்தம் இருக்க 234 தொகுதிகளில் திமுக கூட்டணி 130லிருந்து 145 தொகுதிகளும், அதிமுக கூட்டணி 75லிருந்து 95 தொகுதிகளும், டிவிக்கு 8லிருந்து 18 தொகுதிகளும், அதர்ஸ் அப்படின்ற மற்ற கட்சிகள் 0லிருந்து 5 தொகுதிகளும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாட்ஜிபிடியோட கணிப்பு சொல்லுது. ஓவரால் ஃபைனல் ப்ரெடிக்ஷன்ல கிளாடியே என்ன சொல்லுது அப்படின்னா திமுக கூட்டணி 132 தொகுதிகள் ஜெயிக்கும், டிவிக்கு 52 தொகுதிகள் ஜெயிக்கும், அதிமுக கூட்டணி 44லிருந்து 47 சீட்டுகள் ஜெயிக்கலாம். மற்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா 3லிருந்து 4 தொகுதிகள் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது கிளாடியோட ஃபைனல் ப்ரெடிக்ஷனா இருக்கு. ஜெமினியோட ஃபைனல் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா திமுக கூட்டணி 113லிருந்து 134, அதிமுக கூட்டணி 62லிருந்து 80, டிவிக்கு 20லிருந்து 34, அதர்ஸ் 0 to 4 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷனை ஜெமினி சொல்லுது. ஏஐட்ட நாங்க கேட்ட கேள்விக்கு அது கொடுத்த பதில அப்படியே உங்க முன்னாடி சமர்ப்பிக்கிறோம். இந்த ஏஐ ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு ரிசல்ட்ல தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்த ஏஐ ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்றத நம்ம மே 4 ரிசல்ட்ல தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.